ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அழுது அழுது உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய விஷயத்தை இழந்து விட்டாய். நான் உன்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், அழுவது வீண். இங்கு அழுதால் ஒரு விஷயம் மாறும் என்று நினைத்தால் அது தவறு. இங்கு அழுதால் எல்லாம் எதுவும் மாறாது. தீர்க்கமான முடிவெடுத்து செய்யும் விஷயங்கள் மட்டும்தான் இங்கு மாறும். நீ என்ன செய்ய போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்பதை தான் நான் அடிக்கடி கேட்பேன். உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள். நிச்சயம் வெற்றிகள் தான் வரும். ஆனால் இங்குதான் யாருமே தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதே இல்லையே. ஏனோ தானோ நல்லது செய்தால் தெய்வத்தை பாராட்டுவது, அதுவே தவறுகள் செய்துவிட்டால் அந்த தெய்வத்தை மிகவும் கஷ்டப்படுத்துவது போல பேசுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் தேவையா? தங்கமே, உன் வாழ்வில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நான் நல்லது செய்வேன். ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் யோகங்களையும் செய்வேன். நிச்சயமாக வாழ்வில் உங்களுக்கு, நிச்சயமாக உங்களுடைய வாழ்வுக்கு நான் மிகப்பெரிய அளவில் துணையாகவே இருப்பேன். நீங்கள் நினைத்ததை விட சிறப்புகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். வளர்ச்சிகள் என்றும் குறையாது. நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் நம் வாழ்வில் நாம் தோற்றுவிடுவோமோ என்று. அதற்கெல்லாம் வேலை அல்ல. உன்னை காப்பது நான் அல்லவா? உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் பக்கத்திலேயே வந்தேன். இப்பொழுது சோதிப்பதினால் உன் வாழ்க்கையை சோதிக்கத்தான் வந்தேன் என்பதை முடிவெடுத்து விடாதே. நிச்சயமாக பல நேரத்தில் பல இடத்தில் உனக்கு நான் உதவி செய்து இருக்கிறேன். இனிவரும் காலத்திலேயும் உதவிகள் என்ற ஒன்றை மாற்றாமல் எப்பொழுதும் உதவிகளை செய்து கொடுத்து வாழ வைத்து கொண்டே இருப்பது என்னுடைய கடமை ஆகும். என்னுடைய கடமைகளிலிருந்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் பின்வாங்குவது கிடையாது. பின்வாங்க வேண்டும் என்று நினைக்க போவதும் இல்லை. எதிர்பாராத வழிகள், எதிர்பாராத வேதனைகள் என்பதை கொடுத்தது நான் தான் என்று நீ தீவிரமாக நம்புகிறாய். நான் இல்லை என்று கூறினாலும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீர்கள் என்று கூறுவாய். நான் தான் கொடுத்தேன் என்பதாகவே இருக்கட்டுமே. வரும் காலத்தில் நீங்களே சற்றும் எதிர்பாராத நல்லதுகள் நடக்கும். நிச்சயமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு தூரம் வருவீர்களா, இவ்வளவு தூரம் உங்களால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல அழகான திருப்தியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு இடத்தில் கூட நான் கசப்பான வாழ்க்கையை, கசப்பான விஷயத்தையும் கொடுக்க போவது அல்ல. உங்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதுதான் செய்வேன். உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தால் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்களோ அது எல்லா விஷயத்தையும் நான் கொடுப்பேன். நீங்கள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன தெரியுமா, வாழ்க்கையா முடிந்துவிட்டது, வாழ்க்கையா அவ்வளவுதான் இப்படி. ஆனால் கிடையாது. வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இனி வரும் காலத்தில் நடக்கத்தான் போகிறது. வெறுப்புகள் உங்களுடைய மனதில் அதிகமாக இருக்கிறது. காரணம், உங்களை அனைவரும் ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் இதற்கு பிறகெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை யாரையும் எப்பொழுதும் ஏமாற்றுவதற்கோ
உங்களை கவலைப்படுத்துவதற்கோ விடப்போவதும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகத்தை செய்ய விடப்போவதும் அல்ல. உங்களுக்கு என்னென்னலாம் பிடித்ததோ, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அது எல்லாமும் நிச்சயமாகவே ஒவ்வொன்றாக கொடுப்பேன். நல்லது நடக்கும். இப்பொழுது எல்லாம் உன் காதல் கேட்பது எல்லாம் தவறான அசிரி கிடையாது. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்ற மாதிரி தான். நிச்சயமாக நீ பார், உனக்கு நல்லது தான் நடக்கும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் யோகங்கள் மட்டும்தான் இனி வரும் காலத்தில் கிடைக்கும். எல்லா காலமும் எல்லா விஷயமும் நிச்சயம் உன்னால் வென்று வர முடியும். உன்னால் நிச்சயமாக வென்று வர முடியும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பவர்கள் முடிந்ததா? எல்லா விஷயத்தையும் முடிந்ததா? ஆடிய ஆட்டத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அமைந்ததா என்பதைப் போல கேட்கலாம். ஆனால் யாருடைய வாழ்க்கை முடிந்தது, யாருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் வேடிக்கை பார்க்க வேண்டும். சிலருடைய முன்னேற்றத்தை சிலர் பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்வார்கள். ஆனால் இது ஆரம்பம்தான். ஆரம்பத்தில் சில வழிகளை கொடுக்கும் தெய்வம் திடீரென்று நல்லதையும் செய்யும் என்பதை மற்றவர்கள் மறந்து விடுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்ற ஒன்று செய்வதற்கு நான் இருக்கிறேன். யோகத்தை செய்வதற்கு நான் இருக்கிறேன். வெற்றிகளை தருவதற்கு நான் இருக்கிறேன். நான் உங்களுக்காக என்றுமே இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும்? நிச்சயம் அனைத்தையும் என்னால் சமாளிக்க முடியும். நிச்சயமாக வெற்றிகளுக்கு நான் துணை இருப்பேன். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நாளுக்கு நாள் மாற்றத்தை கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன். அதையும் பார்த்து வியப்பீர்கள். நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் பேரின்பத்தை நீங்கள் அடைவீர்கள். நான் இப்பொழுது சொல்லும் இந்த விஷயத்தை எல்லாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறதா? நமக்காக நம்முடைய தெய்வம் நல்ல விஷயத்தை செய்ய போகிறது என்று. கண்டிப்பாக நல்ல விஷயத்தை மட்டுமே இனிவரும் காலத்தில் நான் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இனிவரும் காலத்தில் உன் பக்கம் கூட நான் விடமாட்டேன். எல்லாம் நல்லதே, யோகமே, மாற்றமே. உன்னுடைய தேவைகளுக்கு உதவுவேனே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதிலேயும் சந்தோஷம் இல்லாத, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தரமாட்டேன். நிறைய குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்த உன் வாழ்வில் தெளிவுகளை கொடுத்துவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்காக ஒவ்வொன்றிலேயும் நான் துணையாகவே இருப்பேன். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இனிதான் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் போதுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை தெரிந்து கொண்டாயா? இனி பார் எவ்வளவு மாற்றம் வரப்போகிறது என்று. ஓம் சாய்ராம்.